Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பட்டன் ஹோல் ஸ்டிச் பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஹேண்ட்ல ஸ்டிச் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மார்க் பண்ணனும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுடுங்க. இந்த லைனை சுத்தி இந்த மாதிரி டிரா பண்ணிடுங்க. இந்த டிராயிங் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படினா நம்ம போடுற ஸ்டிச் வந்து ஈவனா இருக்கிறதுக்காக தான் இந்த டிராயிங் பண்றோம். இப்போ நம்ம சென்டர்ல போட்டுருக்க அந்த லைன்ல கட் பண்ணனும். அதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஓபன் பண்ணிட்டு நம்ம போட்டுருக்க அந்த டாட் வரைக்கும் தான் கட் பண்ணனும். அந்த டாட்டை தவிர எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் வந்து பெருசாயிடும். பெருசாச்சு அப்படின்னா நம்ம பட்டன் போடும்போது பட்டன் வந்து லூஸ் ஆயிருக்கும். அதனால கரெக்டா அந்த பாயிண்ட்ல தான் கட் பண்ணணும். அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த ஹோலை சுத்தி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்றதுக்கு த்ரெட்டை இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இந்த நூலை நம்ம ரெண்டா எடுத்துருக்கிறதுனாலக்கு எண்டு நாட் வந்து போட வேண்டாம். ஏன்னா இந்த ஹோலோட நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹோலோட ஊசியை உள்ள விட்டு நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ணணும். மாதிரி ஃபுல்லாக முடித்த பிறகு ஊசியை இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம்.
இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஹேண்ட்ல ஸ்டிச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எப்படி வந்து மிஷின்ல ஸ்டிச் பண்றது அதையும் தெரிஞ்சுக்கலாம். மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மார்க்கிங்கும் ஃபஸ்ட்டு மார்க் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த லைன் மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். சென்டரில் இருக்க இந்த லைனை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ண பிறகு தான் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக பண்ண அந்த ஸ்டிச்சோட இந்த ஸ்டிச் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சாக தான் போடணும். இந்த ஸ்டிச்சோட சைஸ் வந்து நான் 33 வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஆனால் கார்னரில் வரும்போது ஊசி அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு துணியை திருப்பிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ண பிறகு சென்டரில் கட் பண்ணிடலாம். இப்போ 2 மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய சைஸில் இருந்து சின்ன சைஸ் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.